சத்தமே இல்லாமைய மொத்தத்தையும் சரிச்சுட்டேன், சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாட்சி போட்டுட்டேன். வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிறந்த ஒரு டாப் 10 பேய் படங்கள். டாப் 10 நம்ம பார்த்த சின்ன வயசுல நம்ம பார்த்த டிவியில் பார்த்து பயந்து போன ஒரு பேய் படங்கள். அதுதான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் படம் சொன்னா எனக்கு என்ன வந்தது, காஞ்சனா 1, முனி 2, முனி 2, காஞ்சனா 1 அப்படி சொல்லு. அந்த பிஜிஎம் அது அதை சேலத்துக்கிட்ட ஓடி வர்றது, அதெல்லாம் பார்த்தாலே பயம் வந்து குண்டு மாமா ரெட் ஆகிட்டாரு. ஹியூமரை கொண்டு வரது பயத்துலையும். அந்த சீன்லாம் ரொம்ப கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த மலருக்குள்ள வந்து இந்த ஒருத்தர் காலை பிடிக்கிறது, அடுத்து இந்த வயிற்றுல வந்து பார்க்குற போட்டு வெளில வர்றது, அந்த பாட்டு, இந்த பாட்டில் 2 பாம்பு ஓடி திக்கிறது, சாகர பாம்பு, இந்த பாட்டு ஆமாங்க, இது இவங்களோட ஆடுவாங்க. கொடிய பண்ணின் கதையை முடிக்க அப்பா அதெல்லாம் செம்ம பாட்டு, நல்ல பாட்டு அதெல்லாம். அது அடுத்து கோயாவா நில்லு 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 சொந்த காலில் நீயும் நில்லு நில்லு. அந்த ஸ்டெப்பு நல்லா இருக்கும். பிஜே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்டெப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி காமெடி, எல்லாமே காமெடி. இந்த கோவை சரலா காமெடி அப்போ நான் ரசித்தேன் உண்மையாவே. இப்போ வந்து நல்லா இல்லை, ஆனால் உண்மையாகவே சின்ன வயசுல நம்ம எல்லாமே ரசித்த அந்த படம் தான். காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த ஒன்றுக்கு போடுறது காமெடியில் அது முனியோட காமெடி எதுக்கு அதில் சொல்லுவாங்க. கருப்பு உருவம் அதை வச்சு சூப்பர் பயமாக இருக்கும். நல்லா பயங்கரமாக அந்த குரங்குன்றேன் அந்த குதிரை பொம்மை இது ஆடுறது. ஆமாம், அந்த குதிரை பொம்மை சரியான தெரியல. இப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கும். உண்மையாக சரியான தெரியல. அந்த வலையில போட்டு மொட்டை மேலே படுத்துக்கு அதெல்லாம் பார்த்துட்டு மொட்டை மேலே கோவே பயமாக இருக்கும். அந்த படியில் இறங்குறப்ப எங்கள் வீட்டு சைடில் இருட்டாக இருக்கும். அந்த போறப்பே இந்த காஞ்சனா பீஜம் போட்டு சொல்றாங்க. அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். அந்த மஞ்சள் போடுறது அதெல்லாம் பயங்கரமா உண்மையா பயமா இருக்கும். நல்லாவே அதுவும் இந்த சிக்கன் அதாவது எல்லா சீன்லயும் வந்துட்டு அவங்க அண்ணனை எடுத்துடலாம்னு எனக்கு தோணும். அதுதான் பெரிய ஒரு இதா இருக்கும். ஒரு மூலையில கட்டியிருக்க மாதிரி நல்லா தானே இருக்கு அப்படின்னு நல்லா போயிட்டு இருக்கு. பெரிய அதாவது மஞ்சள் பூச சீன்ல அவரோட இதை மட்டும் பாரு, வேற மாதிரி இருக்கும். ரொம்ப இதெல்லாம் எதுக்கு தேவையா கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம் தேவை. அந்த மாதிரி அடுத்து அந்த கிரவுண்ட்ல எனக்கு கிரிக்கெட் விளையாட போவேன். ரொம்ப டவுட் என்னன்னா, ஸ்டெம்ப் வந்து பக்கத்துல விடணும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு குணத்துக்கு காலில் இறங்கும், ஒரு கையில இறங்கும், ஒன்று தடையில. அது என்னன்னு எனக்கு வந்து அது தெளிவா புரியல. 69 அது ஒரு வைக்கிறப்ப அந்த 6 வயசு வச்சிருக்காங்க. அதை நம்ம யாரும் புரிஞ்சுக்கல. அதுவும் அந்த பேட் ஸ்டெம்பை கட்டிட்டு கைக்குள்ள வரப்போ அந்த முடியெல்லாம் அந்த வாஷ் பேஷன் வந்து வரதெல்லாம் பயங்கரமா சூப்பரா இருக்கும். அதிகமாகவே நல்லா இருக்கும். பயங்கரமான ஒரு மூமெண்ட் தான். அதே மாதிரி என்னன்னா, அந்த 8ஆம் நம்பர் வீடு கேடிவியில் போடுவாங்க. அதுவும் சூப்பரான பாட்டு. அந்த கண்ணு வந்து சின்னோண்டு கண்ணா இருக்கும். அதான் என்னன்னா, இவன் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான். இவனே மொக்கையா இருப்பான். இவனை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணணும். இவனை வந்து வீட்டுல சொல்ற போல தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இருப்பான். அதாவது இவன் மொக்கையா இருப்பான், இவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான். வீட்டுல அவன் என்ன பண்ணுவான், கல்யாணம் கண்ணைக்கு செத்துருவான். செத்து அதே வீட்டுல இவன் குடி போவான். ஓகே, செத்த வீட்டுல இவன் குடி போறாரு. கல்யாணம் அன்னைக்கு சாவுறாரு. அன்னைக்கே வந்து பாடியை அடக்கம் பண்றதுக்குள்ள இவர் வந்து அதே வீட்டுக்கு போயிடுறாரு. அது என்னன்னா, அந்த பொண்ணு கல்யாணம் அன்னைக்கு அந்த பொண்ணோட உடம்புல போடுன்னு இந்த பேய். ஆனா என்னன்னா புரியாது. ஏன்னா அந்த பேய் வந்து தாயத்தை கட்டியிருக்கு. அந்த பொண்ணு வந்து தாயம் கட்டியிருக்கு, சாமி தாயம். ஓகே, அதனால கட்ட அந்த பொண்ணு என்ன நம்ம முன்னாடி செத்து ஒரு நாள் செத்துருச்சு. இப்ப என்னன்னா, அந்த ஒருத்தன் இவன அந்த தாயத்தை அவுத்துனா, அதாவது அந்த தாயம் கல்யாணம் பண்ண பொண்ணே இறந்துட்டாங்க. இப்போ அதாவது வந்து அங்க முன்னாடி இறந்தவங்க வந்து இப்போ வராங்க ரிட்டர்னு. தாயத்தை இவன வந்து அவுத்துனா, செத்து போனதுக்கு அப்புறம் டக்கு பார்த்தா அந்த பேய் உள்ள போனே உசு வந்துச்சு. டாக்டர்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த பேய் வந்தது வந்து உங்க பிள்ளைங்களுக்கு முடியாம இருக்கும். ஒரு ஜோசிகாரன் பார்க்கறப்ப சொல்லுவான், உன் ஒய்ஃப் செத்துட்டா அப்படின்னு. அவன் கடுப்பாகி போயிடுவான். அந்த அதுல அது என்னன்னா, திருப்பி அந்த வந்து உண்மை தெரிஞ்சானே சாமிகிட்ட பேய் வந்துருச்சு. அந்த பேயை எப்படி கொள்றாங்க, அந்த பேயை விட்டுட்டு எப்படி வாழ்றாங்க அப்படின்னு. பேய் எடுத்துட்டா பாடி தானே. ஆமா, செத்துட்டா. அது பிள்ளைங்க வச்சு எப்படி வாழ்றான் அப்படின்றதான் கதை. பூஜை